எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதாக சொல்லுங்கள் கெட்டதாக சொல்லுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி சீரியஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பார்க்குறவங்க சூப்பர்ம்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறது வந்து மொத்தமாக அதுவே வரும்போது என்ன ஆகிடுன்னா நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போகலாம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ளே கூட போய் பார்க்க மாட்டாங்க. தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும் போது சரி ஓகேன்னும் போது அது வந்து பாதிக்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு காரணமாக தான் இந்த படத்தோட ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதனால அவர் வரல ப்ரொமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் அது ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு ஒர்க்கில் இருக்கிறதுனால வரல. இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்தில் நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி இல்லை. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs 800+ blockbuster movies அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல. அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ் பண்றதுதான். இது அந்த மாதிரி ஜென்ரலாக நடக்கல. நம்ம மனசுல இருக்கிறது வந்து ஒன்று இருக்கும். படம் பார்த்தோன்னே அதை வந்து நம்ம சீனா பண்ணும்போது அப்படி ஒரு சினிமேட்டிக்காக பண்றது தான். அதான் அந்த கேரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே முடியல. அதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பு இல்லாத மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறதுனால அது வந்து அப்படி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த கதாபாத்திரம் அப்படி தெரியுது. அவங்க இடத்துல இருந்தால் நமக்கு அப்படி தான் இருக்கும். இல்லை எங்களுக்கு நல்லாவே தேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 200 தேட்டருக்கு மேலே கிடைச்சிருக்கு. 230 தேட்டர் கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு நல்ல விதமாக தான் இருக்கு. படத்துல நிறைய காஸ்டிங் இருக்காங்க. எல்லாரும் பெரிய ஆளுங்க தான். ஆனா வந்து ப்ரமோஷன் யாரும் வரல. என்ன இல்லை இது கடைசி நேரத்தில் ஏற்பாடாகி கொஞ்சம் அந்த ரிலீஸ் டைமில் இருக்கிற நிறையா தடைகள் சிக்கல்கள் அது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால ஏற்பாடு சொல்ல முடியல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால வர இனிமேல் தான் போகணும். சரி, என்னன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய படம் வந்தது. அது வந்து பப்ளிக் பிரச்சனையாச்சு. இந்த படம்லாம் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியணும் மக்கள். பப்ளிக் ரிவ்யூலாம் இருந்தால் மட்டும்தான் வெளியே தெரியும். நிச்சயமா நிச்சயம். சரிங்களா? இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருன்னா பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க தேவையில்லை, 3 நாளுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு. இப்போ இது மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, பணம் செலவு பண்ணி பண்ணுறீங்க. இப்போ பப்ளிக்கே எதுவுமே ரிவ்யூ கொடுத்தாம எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? இல்லை நான் பார்க்கல. ஆனால் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ரிவ்யூவாக சொல்கிறது வந்து நிச்சயமாக தேவை தான். அதுதான் மக்களுக்கும் படத்துக்கு இருக்கிற தொடர்பே இதுதான். இது இல்லைன்னா டோட்டலாக கட் ஆகிடும். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் என்னென்னா அதை சொல்கிற விதத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல. அதனால அது வந்து ஒரு தொழில் இல்லை அது. அதனால நீங்களும் படத்தில் அதே ஒரு விஷயம் பர்சனலாக காட்டியிருக்கீங்க. அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, வேலையா பார்த்துக்கலாம் ஏதோ விஷயம் சொல்லியிருப்பாரு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட. நீங்களும் அதை காட்டியிருப்பீங்க. அது எல்லாரும் நடக்கிறது தானே. இல்லை இப்போ ஒரே படத்தினால உங்களுக்கு முன்ன இந்த வாரம் வந்து 7 படம் ரிலீஸ் இல்லை, எந்த வித பப்ளிக் ரிவ்யூ இல்லாமல் எப்படி மற்ற படம்? ஏன்னா வந்து சின்ன படம் எதுவுமே தெரியுது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தெரியுது வெளியே, மற்ற படம் எதுவுமே தெரியுது கிடையாது. நீங்க எப்படி பார்க்க முடியாது? இல்லை கண்டிப்பாக மீடியா தான் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக இப்போ இந்த ஷோ இருக்குது, ப்ரெஸ் ஷோ பார்க்குறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க. அதனால் அது தொடர்பு ஏற்படுது. அவங்க சொல்கிறது என்னென்னா அது இந்த மாதிரி அதாவது அதோட நோக்கம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம பேசுகிறோம், நான் இதை பற்றி சொல்கிறேன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும், நீங்களும் கேள்வி கேட்குறதோ அதை எடுத்துகிட்டு போகிறதோ அதில் ஒன்று இருக்குல்ல. ஆனால் அது இல்லாமல் ஒரு படத்தை முன்னாடியே ஒரு அபிப்பிராயத்தோட பண்ணுறது இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதா சொல்கிறாங்க. ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொடுக்கறதில்ல சார், பார்க்குற பப்ளிக் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நாங்க கொண்டு போறோம்ன்றீங்களா? அது எப்படி சொல்றீங்க? இல்ல நான் அப்படி சொல்லல. நான் உங்களை குற்றம் சொல்லல. நான் சரி, நீங்க அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப நெகட்டிவா இருக்குது. நீங்க படம் யாருக்காக எடுக்கிறீங்க? படம் யாருக்காக எடுக்கிறீங்க? மக்களுக்காக தானே எடுக்கிறீங்க. மக்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் நாங்க போடுறோம். அதை நாங்க மாத்துறதுக்கு நாங்க யாரு?
இல்ல எல்லா ரிவ்யூ நீங்க போடுறீங்களா எல்லா சார் review சார் உங்களுக்கு எது கான்ட்ரோவர்சி அதை போடுறீங்க எந்தெந்த சார் படங்கள் நல்லா இருக்கோ அந்தந்த படங்கள் ரிவ்யூவும் போடுறோம், எந்தெந்த படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதையும் போடுறோம். அது மக்கள் சொல்ற கருத்து. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ போட சொல்றாங்க சார். இது உங்களுக்கு சரியானு தோணுதா சார்? ஏன்னா இப்போ நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க, 2 டேஸ் தான் வந்து மவுத் டாக்ல வந்து வெளியே வரும் படங்க. 3 நாளுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கே தெரியும் ஓடாத படங்களை வெளியே எடுத்துருவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை அது ரிவ்யூஸ் தேவைதான். நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து அது இன்னொன்று தடுக்க முடியாது. அது நம்ம இப்போ படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆனால் அதை வெளிப்படுத்துகிற முறையிலையும் சொல்கிற விதத்துலையும் இதை நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றதான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா அது நிறையா மேக்ஸிமம் வந்து நிறைய ரிவ்யூ வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் சார். ஏன்னா நம்ம சார்ந்தவங்களே வந்து படம் பண்ணுறாங்க, நம்ம சார்ந்தவங்களே வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து அதிகமாக திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டு தான் ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்கும்போது நல்லா தான் போடுறோம். இருந்தாலும் சில சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போறதுனால அது நான் இப்போ வந்து அந்த சேனல் உள்ள வரல. பாத்தீங்கன்னா அந்த சேனல் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்களாம் வந்து ஒரு தினம்னா இருக்கும். வந்து வீட்லயே வந்து சிஸ்டம் வச்சு அவங்க வந்து பண்றதுனால எங்களை குறை சொல்லக்கூடாது சார். நிச்சயமா இல்லை படம்லாம் வந்து வெளியில பேசப்பட்டாதான். இப்போ இந்த மாதிரி வந்து அசோக் செல்வன் படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் இருக்கு. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிவ்யூ கொடுத்தா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இல்லை இது என்னோட முதல் படம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதாக சொல்லுங்கள் கெட்டதாக சொல்லுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி சீரியஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க அப்படி என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பார்க்குறவங்க சூப்பர்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே. அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க 1-2 பேர் சொல்கிறது வந்து மொத்தமாக அதுவே வரும்போது என்ன ஆகிடுன்னா நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போகலாம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ளே கூட போய் பார்க்க மாட்டாங்க, தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும் போது சரி ஓகேன்னும் போது அது வந்து பாதிக்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு காரணமாக தான் இந்த படத்தோட ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவர் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் ஏன் வரல? அது ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனால வரல. அவங்க இல்ல ஒட்டுமொத்தமாவே இந்த படத்துல நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த இதுக்கு வந்து இது சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதுனால சொல்ல முடியல. அதுதான் காரணம். சரிங்களா? நிறைய படத்துல பெரிய பெரிய ஆளுங்க வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன டீம் நீங்க, ஆனா இருந்தாலும் வந்து பெரிய படம் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்கள வந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை அதான் ஏற்பாடு பண்ண முடியல. கடைசி நேரம் சில சிக்கல்கள்னால ஏற்பாடு பண்ண முடியல. பட் இப்போ இன்னைக்கு கூட அசோக் செல்வன் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, ட்விட்டரில் போட்டிருக்காரு, இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு, விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால எல்லாருமே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் இருக்கிறாங்க, வேறு வேலைகளில் இருக்கிறாங்க. கடைசி நேரம்னால அதை வந்து சரியாக பண்ண முடியல. அது இனிமேல் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆமாம் அது வந்து திருப்பி போக முடியல. யாரு வந்தாலும் விடியா அவங்க வேலையை செய்யும். இல்ல சார், இப்ப நீங்க உங்க படத்துக்கு யாராவது வந்து பப்ளிக்ல எடுக்க வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. என் படம் என்னன்னா நான் சஜஷனா சொல்றேன் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்க தான் பணம் போட்டுக்கிறீங்க, நீங்க நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? அதுக்காக தான் கேட்குறேன். நல்ல படம் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து விற்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு ஆதங்கமா கேட்கணும். இல்லை அதுதான் நீங்கள் கேட்டப்போ நான் சொல்லிட்டேனே. அது வந்து இது யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஒரு படம் வெளியில் வந்துருச்சுன்னா அதை பற்றின வர்ற கருத்துக்களை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இந்த படத்துல ஒரு 3 படம் இருக்கு சார். நாங்க தியேட்டருக்கு போறோம், தியேட்டருக்காரங்க எங்களை அனுப்புறாங்க. சரிங்களா? அப்போ வந்து எப்படி சார் வந்து இது மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியும்? இல்லை அது எனக்கு அதில் இருக்கிற என்ன சிக்கல் தெரியாது இல்லையா? இல்லை அரசியல் இல்லை. ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓகே அவங்க படம் வரும்போது அந்த என்ன சொல்றாங்க தெரியுங்களா, முட்டை வர கோழிக்கு தான் அந்த வழி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பண்றது பண்றோம் இதான் பண்றாங்க சார். நாங்க போறோம் ஒரு தியேட்டருக்கு, படம் ரிவ்யூ எடுக்க போறோம். சரி நல்ல படம் வந்துருக்கு, நம்ம அசோக் படம் வந்திருக்கு, நாங்க ரிவ்யூ எடுக்க போறோம். தியேட்டர் கடை இல்லை உங்க அலோட் கிடையாதுன்றாங்க. நாங்க போய் எப்படி எடுத்து மக்கள்கிட்ட போயிட்டு இந்த படம் எப்படி நம்ம எப்படி கேட்க முடியும்? இல்லை அது எனக்கு தெரியல. என்னன்னா அது வந்து அவங்க இப்போ தியேட்டர் அது யாருக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எனக்கு தெரியாது. இப்போ அதனால நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்கிறதுமே வந்து இது வந்து நீங்கள்
பாசிட்டிவாக சொல்லுங்கள் நெகட்டிவாக சொல்லுங்கள், அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒன்று வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும், கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் தெரியணும். இப்போ நீங்கள் இதை எழுதும் போதும் வீடியோவை போடும்போதும் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது இல்லாமல் இப்போ ரொம்ப டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்போ நீங்கள் அது சொல்லும் போது தான் நடக்கும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு இருக்குது, அது பண்ணணும் தான் நான் விரும்புகிறேன். சார் ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மீடியாவை சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அதே ஒரு மீடியாவால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மீடியாவை குற்றம் சொல்றீங்க. ஏன் இந்த ஒரு மனப்பான்மை? எல்லாரும் தனிப்பட்டது இல்லை, அது இல்லை, எனக்கு தெரியல, நான் சொல்லலை அப்படி. அது வந்து சார் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த படத்துக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட இருந்ததுனால ஏதோ பேசியிருக்காரு, அதான் நான் உடனே பேசாதீங்க. நான் படத்தில் சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்கிறேன். ஒரு திரைத்துறையில் இருக்கவனாவும் சொல்கிறேன். அது வந்து அதுதான். நான் எதுவுமே இதில் ஒன்றும் எல்லாரும் நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.